A23 முதல் பேலன் த பாய் வரை இந்த வாரத்தின் மிகப்பெரிய சினிமா அப்டேட்ஸ். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று சினிமா உலகையே கலக்கும் மிகப்பெரிய அப்டேட்ஸ்களை பற்றி பார்க்க போகிறோம். அல்லு அர்ஜுன் அண்ட் A23 லுக் டெஸ்ட். வெங்கட் பிரபு வின் அடுத்த படம். கால்கி 2 இல் கார்னான் மற்றும் அஸ்வத்தாமா கதாபாத்திரங்கள். விஜய் இன் ஜானா நாயகன், யஷ் அண்ட் டாக்ஸிக், தனுஷ் அண்ட் ஓம் மற்றும் தற்போது பேசப்படும் பேலன் த பாய் வரை அனைத்து முக்கிய அப்டேட்ஸ்களையும் விரிவாக பார்க்கலாம். முதலில் A23 அப்டேட்டுடன் தொடங்கலாம். அல்லு அர்ஜுன் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி என்றாலே ரசிகர்களுக்கு தனி எதிர்பார்ப்பு. புஷ்பா வெற்றிக்கு பிறகு அல்லு அர்ஜுன் அடுத்ததாக எந்த படத்தில் நடிக்கப் போகிறார் என்ற கேள்விக்கு தற்போது A23 தான் பதிலாக இருக்கிறது. இந்த படத்திற்கான லுக் டெஸ்ட் மற்றும் ஆரம்ப ப்ரோமோ ஷூட் பணிகள் தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லோகேஷ் கனகராஜ் இதுவரை கேட்சி, விக்ரம், லியோ போன்ற படங்கள் மூலம் மாஸ் ஆக்ஷன் திரைப்படங்களில் தனது தனித்துவத்தை நிரூபித்துள்ளார். தற்போது அல்லு அர்ஜுன் உடன் இணைவதால் இந்த படம் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய ஆக்ஷன் என்டர்டெய்னர் ஆக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரசிகர்கள் தற்போது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். அடுத்ததாக வெங்கட் பிரபு அப்டேட்டை பார்க்கலாம். கோட் படத்திற்கு பிறகு வெங்கட் பிரபு என்ன செய்யப் போகிறார் என்ற கேள்வி ரசிகர்களிடம் இருந்தது. தற்போது ஜெய மற்றும் சிவா ஆகியோருடன் மீண்டும் ஒரு காமெடி என்டர்டெய்னர் உருவாக்கும் முயற்சியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை 6,28,, சரோஜா போன்ற படங்கள் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்றன. அதே மேஜிக் மீண்டும் திரையில் கொண்டு வர வெங்கட் பிரபு தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது அனைவரும் எதிர்பார்க்கும் கால்கி 2 அப்டேட்டுக்கு வருவோம். கால்கி 2 டாக்ஸிக் பற்றி பார்க்கலாம். விஜய் நடித்த ஜானா நாயகன் படம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. அரசியலுக்குள் முழுமையாக நுழைவதற்கு முன் விஜய் ரசிகர்களுக்கு கொடுக்கும் கடைசி திரைப்படம் இதுவாக இருக்கலாம் என்ற காரணத்தால் இந்த படம் மிகவும் ஸ்பெஷல் ஆக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு அப்டேட்டும் ரசிகர்களால் வைரலாக பகிரப்படுகிறது. விஜய் இன் அரசியல் பயணத்திற்கும் இந்த படம் ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கும் என்று பலரும் கூறுகின்றனர். மறுபுறம் யஷ் நடித்த டாக்ஸிக் படமும் பான் இந்தியா ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. KGF மூலம் உலக அளவில் புகழ்பெற்ற யஷ் தற்போது டாக்ஸிக் மூலம் இன்னொரு பெரிய வெற்றியை நோக்கி செல்கிறார். ஸ்டைலிஷ் ஆக்ஷன், இன்டர்நேஷனல் லெவல் மேக்கிங் மற்றும் பவர்ஃபுல் ஸ்டோரி ஆகியவை இந்த படத்தின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இப்போது தனுஷ் ரசிகர்களுக்கான முக்கிய அப்டேட்டை பார்க்கலாம். தனுஷ் மற்றும் ராஜ்குமார் பெரியசாமி கூட்டணியில் உருவாகும் புதிய படத்திற்கு ஓம் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த டைட்டில் வெளியான உடனே சமூக வலைதளங்களில் வைரலாக மாறியது. இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் மம்முட்டி மற்றும் தனுஷ் இணைந்து நடிப்பது தான். இந்திய சினிமாவின் 2 தரமான நடிகர்கள் ஒரே திரையில் தோன்றுவது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். சாய் பல்லாவி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். உணர்ச்சிகளும் ஆக்ஷனும் கலந்த ஒரு வித்தியாசமான திரைப்படமாக உருவாகி வருகிறது என்று கூறப்படுகிறது. இப்போது இன்று அதிகம் பேசப்படும் பேலன் த பாய் அப்டேட்டை பார்க்கலாம். மஞ்சோம் பாய்ஸ் மூலம் இந்திய சினிமாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய இயக்குனர் சிதம்பரம் தற்போது பேலன் த பாய் என்ற படத்தின் மூலம் மீண்டும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இந்த படம் ஒரு சாதாரண த்ரில்லர் அல்ல. தாய் மற்றும் மகன் உறவை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ட்ரெய்லர் வெளியான உடனே ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவானது. படத்தின் காட்சிகள், பின்னணி இசை, சஸ்பென்ஸ் அமைப்பு மற்றும் உணர்ச்சிகரமான தருணங்கள் ரசிகர்களால் பாராட்டப்பட்டு வருகின்றன. பல ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிகவும் விறுவிறுப்பாக இருந்ததாக கூறுகின்றனர். கிளைமேக்ஸ் பகுதியில் கூஸ்பம்ஸ் தரும் காட்சிகள் இருப்பதாகவும் கருத்துகள் வெளியாகியுள்ளன. பாக்ஸ் ஆஃபீஸிலும் படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பேலன் த பாய் பற்றி பேசப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு வெளியாகியுள்ள முக்கிய த்ரில்லர் படங்களில் ஒன்றாக இது மாறியுள்ளது. சிதம்பரம் மீண்டும் ஒரு முறை தனது திறமையை நிரூபித்திருக்கிறாரா என்ற கேள்விக்கு ரசிகர்களின் வரவேற்பே பதிலாக உள்ளது. இதுவரை பார்த்த அப்டேட்களில் உங்களுக்கு மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது எது?
AA23 ஆ, கால்கி 2 ஆ, ஜானா நாயகன் ஆ, டாக்ஸிக் ஆ, ஓம் ஆ, அல்லது வேலன் த பாய் ஆ? உங்கள் கருத்துக்களை காமெண்ட் இல் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐ ஆன் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய சினிமா அப்டேட்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.